இந்த 28 நாட்கள் ஒளிரோட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்கிற மாதிரி நம்ம வார்த்தையில் இருக்கக்கூடிய அமைப்பு போல நம் வாழ்க்கையிலும் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். முதல்ல சுக்கிரனுடைய பயிற்சி உன்னதமான பயிற்சியாக மாறுது. முதல்ல இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கிற தன்மையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, மனசில் ஏற்பட்டு வந்த பாரம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம், மனைவியோடு இருந்து வந்த பிரச்சனை, காரணம் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியும் அவரே தான். ஐயா, குடும்பத்திலையும் ஏற்பட வந்த பிரச்சனை, குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த ப்ராப்ளம், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ப்ராப்ளம், இதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடைக்கும். அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விழத்தால் ஓரளவுக்கு நன்மதிப்போடு நாம் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். நாம் இழந்திருந்த செல்வத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வரும். 7 என்று சொல்லக்கூடிய மனைவி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். துன்பத்திலிருந்து முதல்ல நீங்கள் வெளியே வருவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். மனுஷனுக்கு தேவை முதல்ல தெம்பு வேணும். த பூஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு சொல்லு எப்படி கேட்குதோ அதே மாதிரி மனுஷனுடைய செயல்களும் இருக்க வேண்டுமா. நான் செஞ்சால் அதில் வெற்றி கிடைக்கும் சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்பொழுது சுக்கிர பகவானுடைய கையில் இருக்குது. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது. விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டைஜிகள். ஐயா, நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு அர்த்தம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உன்னதமாக அமைப்பு. சுபருங்க, ஒரேவா சொல்லப்போனால் சுபம்தான். இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை, முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விலகும். இந்த 7 சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது ராகு 11ல் இருக்காரு, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளித் தருகின்ற அமைப்பாகும். சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும். நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி. எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு? நம்ம ராசிநாதன் தான் சுக்கிர பகவான். இந்த ராசிநாதன் இது வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்தார். சுப விரயங்கள் மட்டுமே கொடுத்தார். விரயம் விரயம் விரயம். மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் விரயத்தை கொடுத்தார். நம்ம ராசியில் ஆட்சி பெற போகிறார். இதுவே ஒரு உன்னதமான அமைப்பாக மாறப்போகுது. ரிஷபராசிக்கு தன்னிலை மாறாத ஒரு அமைப்பை தெரிகின்ற அமைக்காம். இது வரைக்கும் பயந்து தான் சுவாமி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் பயம் என்பது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, இருளில் வாழ்ந்திருந்தேன், இனிமேல் ஒளி தேவையில்லை, எனக்கு சூரிய ஒளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். 29/6/2025 முதல் 26/7/2025 ஒரு 28 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்திருந்த சுக்கிர பகவான் இப்போது நம்ம ராசியில் ஆட்சி பெற்று திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வராருங்க. இந்த 28 நாட்கள் ஒளிரோட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்கிற மாதிரி நம்ம வார்த்தையில் இருக்கக்கூடிய அமைப்பு போல நம் வாழ்க்கையிலும் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். முதல்ல சுக்கிரனுடைய பயிற்சி உன்னதமான பயிற்சியாக மாறுது. முதல்ல இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கிற தன்மையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, மனசில் ஏற்பட்டு வந்த பாரம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம், மனைவியோடு இருந்து வந்த பிரச்சனை, காரணம் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியும் அவரே தான். நம்ம ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி என்று சொல்லப்படுது. மனைவி பகை என்று சொல்கிற மாதிரி நம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி யாரானா சுக்கிர பகவான். நாம் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உன்னதமான அமைப்பு பெற்றவங்க ரிஷபராசிக்காரர். அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அனைத்துக்குமே அவங்களே பொறுப்புன்ற மாதிரி சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனையும் மாற்றி அமைக்கக்கூடியது. அதாவது இவங்களால் எதிராளி ஒன்றே நல்லா இருப்பாங்க, இவரால் மற்றவர் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பே மற்றும் இவர் மட்டும் நல்லா இருக்க மாட்டார். இதுதான் அவருடைய தத்துவமே. ரிஷபத்தின் தத்துவமே 2ஆம் இடமல்லவா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் அல்லவா. தன வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார்களவா. தன்னிலை என்று சொல்லக்கூடிய இவரால் மற்றவங்க பொழைச்சி பெரிய லெவலில் வந்துடுவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பொழுது இவர்களும் உயர்ந்து காணக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஏற்பட போகுது.
நம்ம ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அதாவது நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம். ஐயா, குடும்பத்திலையும் ஏற்பட வந்த பிரச்சனை, குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த ப்ராப்ளம், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ப்ராப்ளம், இதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடைக்கும். அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விழத்தால் ஓரளவுக்கு நன்மதிப்போடு நாம் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். நாம் இழந்திருந்த செல்வத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வரும். 7 என்று சொல்லக்கூடிய மனைவி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். துன்பத்திலிருந்து முதல்ல நீங்கள் வெளியே வருவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். மனுஷனுக்கு தேவை முதல்ல தெம்பு வேணும். த பூஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு சொல்லு எப்படி கேட்குதோ அதே மாதிரி மனுஷனுடைய செயல்களும் இருக்க வேண்டுமா. நான் செஞ்சால் அதில் வெற்றி கிடைக்கும் சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்பொழுது சுக்கிர பகவானுடைய கையில் இருக்குது. எடுத்து வைக்கின்ற வேலைகளில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகும். ஐயா, விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் செல்லுபடி ஆகுமா? கண்டிப்பாக நல்வி. பயப்பட தேவையில்லை. ராகு பகவானுடைய தன்மையும் நல்லா இருக்குது, சனி பகவானுடைய தன்மையும் நன்றாக இருப்பதால். ஏன்னா அந்த சுக்கிர பயிற்சியோடு சேர்த்து அவங்களையும் கம்யூனிகேஷன் பண்ணணும். பாவ கிரகங்களோடு சம்பந்தப்படும் போது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பாவகளாக மாறும். பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை சுக்கிர பகவானை பரத்தால் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைமை, குழந்தை பேர், முக்கியமாக குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடையாக இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது விலகப்போகுது. தைரியமாக இந்த 28 தேதிக்குள்ளே நம்மளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பந்தங்கள் உருவாகும். காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகும். உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் இதெல்லாம் என்னென்னங்க ஒன்று ஒன்றா வந்துட்டு. வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் ஒன் பை ஒன் சரி பண்ணுறதே எங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு அதெல்லாம் இப்பொழுது சரி பண்ணிவிடுங்க. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்கினே இருப்பீங்க. எக்ஸாம் எழுதுகிறேங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், பாஸ் பண்ணும், கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க. நீட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டியான பிரச்சனையானங்களும் இப்போ கலைந்து செல்லக்கூடிய காலம் ரிஷபராசி. ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டதுன்றதுக்கு முதல் உதாரணமே இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆரம்பம். நல்ல காலம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை, நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்குது. நம் வாழ்விலும் நல்ல காலம் பிறக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும். துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். முதல்ல துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். செல்வங்கள் சேரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஒரு வேலைக்கு 10 வேலை செய்ய போகிறீங்க. இதுவரைக்கும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையால் ஏற்பட்டு வந்த ஆட்களால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை விட்டு நீங்கள் விலக போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும். மனைவியோடு நமக்கு இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலைங்க, சரியாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை கூட சரியான முறையில் இல்லைன்னா இனி அவங்களுடைய சலுகைத்தன்மை என்று சொல்கிற மாதிரி மாமியார் வீட்டு சொத்துக்களும் சேர்க்கறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும். பயப்படாதீங்க. உன்னதமான அமைப்பாக இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நல்லது நடக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.